வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர்ல அதாவது லேண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய லெவல்ல பூம் ஆயிட்டு இருக்க 2 லொகேஷன் எதுனா, அதாவது கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவினாசி ரோடும், சத்தி ரோடும் தான். நம்ம சத்தி ரோட ஃபேஸ் பண்ணி நெறைய ப்ராஜெக்ட் நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சத்தி ரோட அதாவது அவினாசி ரோட ஃபேஸ் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல காலப்பட்டி லொகேஷன்ல ஒரு டிடிசிபி லேஅவுட்ட பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த லேஅவுட் எங்க அமைஞ்சிருக்கு, என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு, ஃபியூச்சர் டெவலப்மென்ட் எப்படின்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருங்க. நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க ப்ராப்பர் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கைக்கோளம்பாளையம் ஊரை தாண்டணும்னு நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இதுக்கு 2 பக்கம் வழி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம காலப்பட்டி அதாவது ஏர்போர்ட்டை தாண்டி காலப்பட்டி வழியா வந்தீங்கன்னா, காலப்பட்டி தென்னம்பாளையம் ரோட்ல வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இன்னொரு பக்கம் ரூட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்போர்ட்டை தாண்டி நம்ம மெயின் ரோட்லேயே வந்து அவினாசி ரோட்ல மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா, கோல்ட் வின்ஸ் தாண்டணும்னு பார்த்தீங்கன்னா, தொட்டிப்பாளையம் பிரிவு அப்படின்னு ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்ல உள்ள வந்தீங்கன்னா, கைக்கோளம்பாளையம் தாண்டி ரீட் ஸ்கூலை தாண்டினீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இது ஆன் ரோட்டு மேலே நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் சுற்றி சரௌண்டிங் வீடு இருக்க ஏரியாவில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது. சுற்றி சரௌண்டிங் பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பங்களாஸ் டைப் வீடு தான் இருக்கும். இன்னைக்கு ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் நடந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட்ல இருந்து இந்த பக்கம் வந்திருக்காங்க. அதில் 1000 ஏக்கருக்கு மேலே அவங்களுக்கு ஆக்கிபை பண்ணனால இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அதனால லேண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் பெரிய லெவலில் க்ரோத் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 lakhs 5 lakhs வித்த இடம்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு லேண்ட் வேல்யூ பல மடங்கு உயருங்க. இன்னைக்கு அவினாசி ரோட பொறுத்த வரைக்கும் லேண்ட் காஸ்ட் பல மடங்கு உயர்ந்துருச்சு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இந்த லொகேஷன்ல அவினாசி ரோட ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லேண்டே கிடையாதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலி லேண்டே கிடையாது. என்ன காரணம்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ், ரோ ஹவுஸ் இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து அவினாசி ரோட ஃபேஸ் பண்ணி தான் வருது. இது போக ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், மல்டிபிளஸ் ஹாஸ்பிட்டல், இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மாலு இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவினாசி ரோட ஃபேஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. இப்போ பக்கத்தில் எஸ்பிபி டெக் பார்க், அதாவது பார்த்தீங்கன்னா காலப்பட்டி ஜங்ஷன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் எஸ்பிபி டெக் பார்க் புதுசாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேண்ட் வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்துட்டு இருக்குது. அவினாசி ரோடுனாலே ஒரு லொகேஷனில் பிரேமான லொகேஷனில் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு செட் ஆகுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் ஏர்போர்ட் வருது, ஏர்போர்ட் இருக்குது. கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பிராட்வே மால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க. ரீட் ஸ்கூலு உங்களுக்கு இது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூல்ஸ், காலேஜஸ் நிறைய இருக்கு. நம்ம ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மெரிடியன் அப்படின்னு நேம்ல டெவலப் பண்ணியிருக்கோம். இது ஒரு 5 ஏக்கர் பரப்பளவில் இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபேஸ் 1, இது போக ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த மாதிரி டெவலப் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸில் பிரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்லேருந்து இருக்குது. 1.5 சென்ட், 3, 3.5, 4 இந்த மாதிரி எல்லா சைஸ்ல சைட் இருக்குது. இது போக இதில் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது தார் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் டேங்கு, பைப் லைனு, காம்பவுண்ட் சவர், ஆர்ச்சு, கேட்டு, இது போக சைட்டில் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் ட்ரீஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். கம்யூனிட்டி ஹாலு, அதாவது இன்னொரு ஜிம்மு, வாக்கிங் ட்ராக் இந்த மாதிரி எல்லா விஷயமும் கொண்டு வர போகிறோம். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்ச ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்கோம். இது ரேட் நெகோசியேஷன் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலப்பட்டியை ஃபேஸ் பண்ணி அவினாசியோட ஃபேஸ் பண்ணி சென்ட்டோட காஸ்ட்லாம் 20 lakhs வரைக்கும் வந்துருச்சு. நம்ம வந்து 16 லட்சத்துக்கு ரேட் கோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் வேணால் லேண்ட் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வீடு கட்டி குடிக்கணும்னா கூட நம்ம வீடும் கட்டி கொடுக்கலாங்க. இதில் 80% பேங்க் லோன் இருக்குது. அதாவது லேண்டுக்கு வந்து 80% பேங்க் லோன் பண்ணலாம். பில்டிங்க்கு வந்து 90% பேங்க் லோன் பண்ணலாங்க. அவினாசி ரோட பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டலு, மல்டி லெவல் ஹாஸ்பிட்டல், இது போக வந்து பார்த்தீங்கன்னா மாலு, சூப்பர் மார்க்கெட் எல்லாமே அவினாசி ரோட ஃபேஸ் பண்ணி தான் இருக்குங்க. இன்னொரு விஷயம்னா காலேஜ், பிஹெச்டி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவினாசி ரோட்டில் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வவுசி பார்க்கில் இருந்து பார்த்தீங்கன்னா நீலம்பூர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் அளவுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை போனோம், திருப்பூர், அவினாசி, சென்னை இந்த மாதிரி டிராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈரோடு, திருப்பூர்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடலாங்க. அவினாசி ரோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேண்ட் டிமாண்டான ஏரியான்னு சொல்லலாம். என்ன காரணம்னா இன்னைக்கு அவினாசி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டு வாங்கினா கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருனாலையும் வாங்க முடியாது. என்ன காரணம், லேண்ட் வேல்யூ அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி வளர்ந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி லொக்கேஷனில் ஒரு 8 ஏக்கரா பரப்பளவில் லேஅவுட்டுங்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு நல்ல வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டு எல்லாமே இப்போ ப்ரெஸ்ஸான அவைலபிள் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ்னு கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து 5 ஏக்கரில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ரொம்ப டிமாண்டான ஏரியா. உங்களுக்கு வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவினாசி ரோட்டில் தான் எல்லாருமே இடம் சூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம், இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குது. இன்னொரு விஷயம் காலப்பட்டி, உங்களுக்கு பிராட்வேஸ் மாலு, இது போக கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், மல்டி லெவல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்குது. ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே அவினாசி ரோட ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவினாசி ரோட்டில் அத்தனை விஷயங்கள் இன்னைக்கு இருக்குங்க. அந்த மாதிரி லொக்கேஷனில் இன்னைக்கு நாங்கள் 8 ஏக்கரால் லேஅவுட் போட்டிருக்கோம். அந்த 8 ஏக்கரால் ஃபர்ஸ்ட் பேஸ் 5 ஏக்கரா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ். என்ன காரணம்னா இன்னைக்கு அவினாசி ரோட்டில் லேண்ட் தேடுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேஅவுட் வந்து பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவினாசி ரோட்டில் லேண்ட் தேடுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் மறக்காம வந்து பாருங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு அவினாசி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சைட்ஸ், லேஅவுட்ஸ்லாம் எதுவுமே இல்லை.
நம்ம ப்ரெஸ்ஸான ஒரு லேஅவுட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த லேஅவுட்டில் நல்ல சைட்லாம் அவைலபிள் இருக்குது. அதாவது வடக்கு கிழக்கு கார்னர் சைட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதனால கண்டிப்பாக வந்து பாருங்கள், பிடிக்கும். நம்ம வீடியோட எண்டில் இருக்கோம். கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் 10க்கும் மேற்பட்ட இடத்துல சைட் போட்டிருக்கோம். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சைட் இருக்குது. சரணம்பட்டி, கீரநத்தம், அத்திப்பாளையம், கோயில்பாளையம், குறும்புபாளையம், காலப்பட்டி, இது போக மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி, உங்களுக்கு காரமடை, அன்னூர் வரைக்கும் ப்ராஜெக்ட் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட்டை பார்க்க வந்தீங்கன்னா மினிமம் 10 ப்ராஜெக்ட்லாம் பார்க்கலாம். 10 ப்ராஜெக்ட் பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். எல்லா ப்ராஜெக்ட்லுமே ஸ்டாஃப் அவைலபிள் இருப்பாங்க. நீங்கள் மேலே ஸ்க்ரோலிங் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து சைட் விசிட் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.